ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பொருளாதார தரகில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த போற மிகப்பெரிய பிரஷர். இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக மேற்கூட நாடுகள் ஈரானுக்கு கொடுக்கின்ற அழுத்தம். ஆனா இதையும் கண்டுக்காம ஈரான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாசான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. வயசோட மிக பயங்கரமான அட்டாக் ஹெலிகாப்டர் நைட் கண்டர்ன்னு சொல்லப்படுகின்ற, அதாவது MI-28 எம்மி ஹெலிகாப்டர் இப்ப ஈரானோட மண்ணில களமிறங்கி இருக்கு. இதுவரும் ஹெலிகாப்டர் மட்டுமில்ல, ஈரானோட எதிரிகளுக்கு விடப்பட்ட பயங்கரமான எச்சரிக்கை. இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த MI-28 எண்ணிக்கை ஹெலிகாப்டரோட மிக முக்கியமான சீக்ரெட் வெப்பனை பற்றி பார்ப்போம். இதோட மெயின் இறக்கைக்கு மெயின் ட்ரொட்டருக்கு மேலே ஒரு உருண்டியான பந்து மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இதை நீங்கள் போட்டோவில் பார்த்தாலே தெளிவாக கவனிக்கலாம். இது சும்மா டிசைனுக்காண்டி வச்சதில்லை. இதுதான் N025 மாஸ் மவுண்டெயின் ரேடார். மற்ற ஹெலிகாப்டர் எல்லாம் ரேடார்கள் மூக்கு பகுதியில் தான் இருக்கு. ஆனால் இதில் மட்டும் ஏன் மேலே வச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தந்திரம் இருக்கு. ஈரானோட வீரர்கள் இந்த ஹெலிகாப்டரை ஒரு குந்துக்கு பின்னாடியோ இல்லை மரங்களுக்கு பின்னாடியோ மறைச்சு வச்சிருப்பாங்க. ஹெலிகாப்டர் முழுசா வெளியே தெரியாது. இப்படி மறைச்சு வச்சிருக்கும் போது ஹெலிகாப்டர் முழுசா வெளியே தெரியாது. ஆனா அந்த ரேடார் இருக்கிற உச்சம் பகுதி மட்டும் வெளியில தெரியும். இதனால எதிரிகளுக்கு தெரியாமலேயே அவங்க எங்க இருக்காங்க, அதாவது எதிரிகள் எங்க இருக்காங்க, எவ்வளவு தூரத்துல வர்றாங்க என்பதை ஈரானோட வீரர்களால நோட்டம் பார்க்க முடியும். அதாவது எதிரிகளால இந்த ஹெலிகாப்டரை பார்க்க முடியாது. ஆனா இந்த ஹெலிகாப்டர் மறைவான இடத்துல இருந்து எதிரிகள் எங்க வாரார்கள், எவ்வளவு தூரத்துல வாரார்கள் என்பதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதற்காண்டு தான் இந்த ரேடாஸை இந்த ஃபேனுக்கு மேலே வச்சிருக்காங்க. இந்த ரேடாருக்கு நைட் கண்டர்ன்னு சும்மா பேர் வைக்கல. சாதாரணமான ரேடார்ங்கிறது வேற. ஆனா இந்த N025 ரேடார் ஒரு 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கும். அதாவது ஹெலிகாப்டரை சுற்றி என்ன நடக்குது என்பது இதுக்கு தெரியும். பிரார்த்தனை நேரத்தில் கும்மிருட்டில கூட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எதிரியோட நடமாட்டத்தை இது ஸ்கிரீன்ல தெல்ல தெளிவாக காட்டிடும். இதனால தான் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்த டெக்னாலஜியை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போய் இருக்காங்க. இன்னும் ஒரு மிரட்டலான விஷயம் என்னன்னா, இந்த ரேடார் ஒரே நேரத்தில் பல எதிரி டார்கெட்டுகளை லாக் பண்ணிடும். அதாவது முன்னாடி ஒரு 10 டேங்கில் வருதுன்னா அந்த 10ஐயும் தனித்தனியாக அடையாளம் கண்டு எது முதல்ல ஆபத்தானது என்று இதுவே சொல்லிக் கொடுக்கும். இப்போ இந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற பைலட் அந்த பட்டனை அமுக்கினா போதும், ஏவுகணைகள் கரெக்டாக போய் அந்த டார்கெட் மேலே விழுந்து அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண அந்த அளவுக்கு இதில் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. ஈரானோட நிலப்பரப்பு எடுத்து பார்த்தா அது பெரும்பாலும் மலைகளும் பாலைவனம் நிறைஞ்ச ஒரு பகுதியாக தான் இருக்கும். இப்போ இந்த ரேடார் கிடைச்சதால ஈரானோட எல்லைகளை பாதுகாக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு மறுவிடத்தில் இருந்து கொண்டு மொத்த ஏரியாவும் இந்த ரேடார் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைஸா இந்த ரேடார் இருக்கு இந்த ஹெலிகாப்டர் ஈரானுக்கு கொடுத்திருக்கிறதுல இருந்து ரைஸா ஈரானை எவ்வளவு பெரிய ஒரு பார்ட்னராக நினைக்கிறாங்க என்பதுக்கு இது ஒரு சிறந்த சாட்சியா இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனா இந்த ரேடார் தான் இந்த ஹெலிகாப்டரோட 3வது கண். இந்த கண்ணு முழிச்சிருக்கும் வரைக்கும் ஈரானுக்குள்ள எதிர்க்க நுழைகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. சரி, இப்போ நாங்கள் இந்த ஹெலிகாப்டரோட ரியல் ஹீரோ, உண்மையான ஹீரோவை பற்றி பார்ப்போம். ஒரு அட்டாக் ஹெலிகாப்டருக்கு அட்டாக் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் எதிரிக்கிட்ட இருந்து தன்னை தற்பாதுகாத்து கொள்றது. அங்கதான் இந்த பிரசிடென்ட் எஸ் அப்படிங்கிற மிரட்டலான டெக்னாலஜி உள்ள வருது. சாதாரணமாக ஒரு ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தணும்னா எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிங்கர் மாதிரியான மிசைல்களை தோல்ல வச்சுக்கிட்டு லான்ச் பண்ணுவாங்க. அந்த மிசைல்கள் ஹெலிகாப்டரோட இன்ஜின்ல இருந்து வர்ற சூட்டை, அதாவது கீட்டை வச்சு தான் துரத்திக்கிட்டு வரும். ஆனால் இந்த பிரசிடென்ட் எஸ் சிஸ்டம் இருக்கும் வரைக்கும் எந்த மிசைலாலையும் இந்த MI-28 எண்ணிக்கை ஹெலிகாப்டரை தொடக்கூட முடியாது. இந்த சிஸ்டத்தில் DIRCM, அதாவது டிரெக்ஷனல் இன்ஃப்ராரெட் கவுண்டர் மெஷர் அப்படின்னு ஒரு வித்தை இருக்கு. இதோட வேலை என்னன்னா, ஒரு மிசைல் ஹெலிகாப்டரை நோக்கி வருதுன்னால், இந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு மிசைல் வருதுன்னா அது தெரிஞ்ச உடனே இது தானாகவே ஒரு பவர்ஃபுல்லான லேசர் கதிரை அந்த மிசைலோட கண்ணில், அதாவது சென்சார் பகுதியில் பாய்ச்சிடும். அந்த லேசர் அடித்த உடனே அந்த ஏவுகணைகளுக்கு கண்ணு தெரியாத மாதிரி, அதாவது ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, அது எங்கே போகிறோம், டார்கெட்டை நோக்கி தான் போகிறோமா என்று தெரியாமல் தன்னுடைய பாதையில் இருந்து குழம்பி போய் வேற எங்கேயாவது போய் விழுந்து வெடிச்சிடும். இந்த ஹெலிகாப்டரை சுற்றி அங்கங்கே சின்ன சின்ன சென்சார் இருக்கும். இது 24 மணி நேரம் சுற்றி இருக்கிற வான்வெளியை கவனிச்சுக்கிட்டே இருக்கு. எதிரியோட மிசைலை லான்ச் பண்ண அடுத்த செகண்டே பைலட்டுக்கு ஒரு வார்னிங் அலர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிசைல் எந்த திசையில் இருந்து வருது, எவ்வளவு வேகத்தில் வருது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பைலட்டுக்கு காட்சிப்படுத்தும். அந்த அளவுக்கு இந்த சென்சார் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஒருவேளை இந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற லேசர் வேலை செய்யாட்டி கூட இதில் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹெலிகாப்டரில் இருந்து தீப்பொறிகளை இது வேறு இறைக்கும். ஒரு மிசைல் வருதுன்னா இதுதான் இன்ஜின் சூடு போலன்னு நினைச்சு அந்த தீப்பொறிகளை துரத்திக்கிட்டு போய் ஏமாந்துடும். அதாவது ஒரு மிசைல் எப்படி வருது, இன்ஜினில் இருக்கின்ற கீட்டை வச்சு தான் அந்த
ஹெலிகாப்டரை துரத்திக்கிட்டு வருது. இப்படி இருக்கையில் இந்த பிளாறுகளை தூக்கி வீசி எறியும் போது அதில் இருந்து வர சூட்டினால அதுதான் இன்ஜின் நினைச்சு மிசைல்கள் அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்படி போய் ஏமாந்து போயிடும். அந்த நேரத்தில் ஈரானிய வீரர்களால் சாமர்த்தியமாக தப்பிச்சு போக முடியும். ஈரானோட எதிரிகள் கிட்ட நவீன ஏவுகணைகள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரொம்பவே ஈரானுக்கு அவசியம். இதுவரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு முன்னிலையில இருந்தாங்க. அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் முன்னிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ ரைசா இந்த பிரசிடென்ட் ஏஸ் சிஸ்டத்தை ஈரானுக்கு கொடுத்ததன் மூலமாக ஈரானோட வான்படையும் இப்போ அசைக்க முடியாத ஒரு கோட்டை மாதிரி மாறி இருக்கு. மொத்தத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் எதிர்கிட்ட மிசைல்கள் இருக்கலாம், ஆனால் அந்த மிசைல்களை மறந்தடிக்கக்கூடிய மந்திர கவசம் மாதிரி இந்த ஹெலிகாப்டர் இப்போ ஈரான்கிட்ட இருக்கு. உண்மை சொல்லணும்னா இந்த ஹெலிகாப்டர் அடிச்சுக்க ஆளை இல்லைன்னு தான் சொல்லணும். இதில் பாதுகாப்பு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. இதோட மூக்குக்கு கீழே 30 mm மிஷின் கன் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 100கணக்கான ரவுண்டுகள் இதனால் சுட முடியும். அதேபோக இதில் இருக்கிற அடாக்கா மிசைல்ஸ் எல்லாமே நிறைய கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை கூட தூரத்தில் இருந்து துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடியது. சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு பறக்கிற டேங்குன்னு சொல்ல முடியும். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகம் முழுசும் ஈரானை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கணுமாண்டு, ஈரானை தனிமைப்படுத்தணுமாண்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனால் ஈரான் இன்னைக்கு ரைசாவோட கைகோத்து உலகத்தோட டாப் கிளாஸ் டெக்னாலஜி தங்களுக்கு சொந்தமாக மாற்றிட்டாங்க. இந்த MI-28 வெறும் இரும்பாலான ஒரு மிஷின் மட்டுமில்லை, இது ஈரானோட விடாமுயற்சிக்கும் அந்த நாட்டு வீரர்களோட தன்னம்பிக்கைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். எதிரி நிலத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, வானத்தில் இருந்து பறந்து வந்தாலும் சரி, இனி அவங்க கண்ணுக்கு தெரிய போகிறது ஈரானோட வலிமை மட்டும்தான் என்பதை இவர்கள் உணர்த்துகிறார்கள். எங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதை ஈரான் உலகத்துக்கு தெளிவாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க. தங்களுடைய மிசைல்களாக இருக்கட்டும், ட்ரோன்களாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களாக இருக்கட்டும், தங்களுடைய அட்வான்ஸான ரேடார்ஸாக இருக்கட்டும். இப்போ ஈரானுக்கு ரைசா கொடுத்த இந்த MI-28 ஹெலிகாப்டர் மூலமாக இருக்கட்டும், அனைத்து மூலமாக தங்களை யாராலையும் அடக்க முடியாது, தாங்கள் யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம் என்பதை ஈரான் மறுபடியும் உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நாங்கள் அட்வான்ஸான ஆயுதங்களை பற்றி பேசினாலும் அதை இயக்கிற வீரர்களோட துணிச்சல் தான் உண்மையான பலம். அவர்களுக்கு துணிச்சல் இல்லாட்டி நவீன ஆயுதம் இருந்தும் பிரயோசனம் இல்லாததான். இப்போ ஈரானோட வீரர்களோட துணிச்சல் என்ன வந்தாலும் சரி, தங்களோட உயிரை கொடுத்தாலும் சரி, தங்களுடைய நாட்டுக்காண்டி போர் செய்வோம், துணித்து நிற்போம்ன்ற அந்த துணிச்சல் தான் உண்மையான பலமாக இருக்கு. அந்த வீரத்தோட இப்போ இந்த தொழில்நுட்பம் சேர்ந்தாச்சு. இது பாரசீக வளைகுடாவில் ஈரானோட புதிய வரலாற்று எழுத போகுது. இவ்வளவு நாளுமே அடித்தாலும் பொறுமையாக இருந்த ஈரான் இனி நீங்கள் அடிக்க முன்னமே உங்களை நாங்கள் அடிப்போம் என்று சிரிப்பாய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நிறைய ஆயுதங்கள் ஈரானுக்கு கிடைக்குது. சீனாவும் கொடுக்குறாங்க, ரைசாவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்கிட்ட ஊனான அட்வான்ஸான ஆயுதங்களும் இருக்கு. இதனைத்தையும் கலந்து ஈரானை அடிக்க வரப்போற அமெரிக்காவை தடுத்து நிறுத்த முடியுமா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் வந்தால் அதில் ஈரான் நிலைத்து நின்று அமெரிக்காவை தோற்கடிப்பார்களா? அல்லது ஈரானோட டெக்னாலஜி, சீனா மற்றும் ரைசானோட டெக்னாலஜி அனைத்தையுமே தோற்கடித்து ஈரானை மட்டும் தோற்கடிக்காமல் ரைசா சீனாவையும் தோற்கடித்து அமெரிக்கா நாங்கள் தான் உலகத்தினுடைய வல்லரசாக இனியும் இருப்போம் என்பதை காட்டப் போறார்களா? இதற்கான பதிலை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளிலே தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்ற அமெரிக்கா தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக தங்களுடைய 2வது போர்க்கப்பலையும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆகவே இதில் இருந்து கண்டிப்பாக இந்த ஈரான் அமெரிக்க போரானது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கு. ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறுகியல, அது இன்னுமே அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு. ஆகவே இப்படியான ஒரு போரானது வரும்போது தான் உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு, உண்மையான பவர் அமெரிக்காவா அல்லது ஈரான், ரைசா, சீனாவா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் ரைசா ஈரானுக்கு கொடுத்த இந்த ஹெலிகாப்டரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது என்பதையும் கருத்துக்களாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.